திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் பூங்குளத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடன் தள்ளுபடி, உழவர் உரிமை தொகை, விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் டாஸ்மாக் பாட்டில்களை மக்கும் பொருட்களாக மாற்றவும், பூங்குளம் வனப்பகுதியில் பனை விதைகள் நடவு செய்யவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். முதலமைச்சராக வெற்றி பெற்றுள்ள விஜய் அவர்கள் 5 ஏக்கருக்கு உட்பட்ட சிறு குறு விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் பெற்ற முழு கடனையும் தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வாக்குறுதியின் பேரில் விவசாய பெருமக்கள் அனைவரும் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்துள்ளோம். ஆனால் இன்று வரை அந்த விவசாய கடன் தள்ளுபடியில் பெரிய குளறுபடியாகவே உள்ளது. முதலில் 50,000 என்று அறிவித்தார். அதற்கு பின்பு 75,000 என்று அறிவித்துள்ளார். அதற்கு மேல் உள்ள தொகைகளுக்கு 35,000 மட்டுமே என்பது ரொம்பவும் வருந்தத்தக்க விஷயமாக உள்ளபடியால் இதை மீண்டும் பரிசீலனித்து 5 ஏக்கருக்கு உட்பட்ட தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி முதலமைச்சர் விஜய் அவர்கள் 5 ஏக்கருக்கு உட்பட்ட சிறு குறு விவசாயிகளின் முழு பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்து உத்தரவிடுமாறும், டாஸ்மாக் கடைகளில் உள்ள பாட்டில்கள் கண்ணாடி பாட்டில்களாக இருப்பதால் கால்நடைகளுக்கு பெருத்த சேதமும் வனப்பகுதியிலும் ஏற்படுகிறது. அதனால் மக்கும் தன்மையுள்ள பாட்டில்களில் அந்த மதுபானங்களை அடித்து தருமாறும், 60 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு உதவித்தொகையாக ரூபாய் 20,000 ஓய்வூதிய தொகையாக 3,000 கொடுத்து விவசாய மக்களை உயிர் காக்கும் விவசாயிகளை, கடவுளாக போற்றக்கூடிய விவசாயிகளை காத்து மறு உத்தரவு வழங்குமாறு விஜய் சார் அவர்களை உழவர் சங்கம் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.